வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரியனேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிப்பு. முறிகள் ஆணைக்குழுவின் பொறுப்பில் உள்ள கையடக்க தொலைபேசியின் தரவுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டாம் என அர்ஜுன் அலோசியஸுக்கு உத்தரவு. வித்யா கொலை வழக்கின் ட்ரைலட் பார் தொடர் விசாரணையில் வழக்கு தொடுநர் சார்பில் நெறிப்படுத்தப்பட்ட அனைத்து சாட்சி பதிவுகளும் நிறைவு. எதிரிகளின் விளக்கமளிப்புக்கு நீதிமன்றத்தினால் கால அவகாசம். குருநாகல் கதிரேசன் கோவிலை வந்தடைந்தது ஆடிவேல் சக்திவேல் வேல்பவனி. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற மத நிகழ்வொன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டிருந்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். எமது சமூகத்துக்குள் காணப்படும் அனைத்து பிரச்சனைகளின் போதும் தனிப்பட்ட பிரச்சனைகளின் போதும் பௌத்த தர்மத்திற்கும் அனைத்துக்கும் தீர்வுள்ளது. எமது நாட்டின் வரலாற்றில் ஏற்பட்ட அனைத்து சவால்களின் போதும் மகா சங்கத்தினர் எமக்கு வழிகாட்டியாக இருந்துள்ளனர். සමවිටම උපදෙස් දෙමින් අනුශාසනා දෙමින් මග පෙන්වීම කරමින් ඒ කටයුතු කර. முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு அர்ஜுன் அலோசியஸுக்கு இன்று 2 உத்தரவுகளை பிறப்பித்தது. ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பொறுப்பில் உள்ள கையடக்க தொலைபேசியில் ஆப்பிள் கணக்குக்கு மனைவியின் தொலைபேசி மூலம் பிரவேசிப்பதற்கு அர்ஜுன் அலோசியஸ் முயற்சி செய்துள்ளதாக அண்மையில் தெரியவந்தது. அவ்வாறான செயற்பாடுகளை தடை செய்யும் வகையில் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு சட்டமாதிபர் திணைக்களம் கோரியிருந்ததுடன் அதற்கு பதில் வழங்கும் வகையில் ஆப்பிள் கணக்கின் தகவல்களை மாற்றுவதை தடை செய்யும் வகையில் ஜனாதிபதி ஆணைக்குழு அலோசியஸுக்கு உத்தரவிட்டது. அவரின் பிரதிநிதி அல்லது அவர் சார்பில் முன்னிற்கும் அனைவருக்கும் இந்த உத்தரவு செல்லுபடியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டது. விசாரணை ஆணைக்குழுவின் சட்டங்கள் மற்றும் தண்டனை சட்டங்கள் தொடர்பில் தாம் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் என்று குறிப்பிட்டனர். சாட்சியங்களை அழித்தல், தெளிவற்றதாக மாற்றுதல் மற்றும் ஆணைக்குழு முன்பாக சாட்சியங்கள் முன்வைக்கப்படுவதை தடுத்தல் என்பன சிறை தண்டனை வழங்க முடியுமான தவறு எனவும் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இவ்வாறான தவறுகளை அர்ஜுன் அலோசியஸின் தரப்பினர் மேற்கொண்டால் அதற்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கசுன் பாலிசைனவுக்கு இன்று ஆணைக்குழு உத்தரவு ஒன்றை பிறப்பித்தது. அவரின் கையடக்க தொலைபேசி மற்றும் மடிக்கணினியை ஆணைக்குழுவின் செயலாளரிடம் ஒப்படைக்குமாறு இன்று உத்தரவிடப்பட்டது. ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட தினத்தில் இருந்து இதுவரை அந்த உபகரணங்களில் உள்ள தரவுகளை அளிப்பதாக இருந்தால் பாலிசைனவின் பிரதிநிதி ஒருவர் முன்னிலையில் ஆணைக்குழு வளாகத்தில் அது இடம்பெற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அவ்வாறு அளிக்கப்படும் தரவுகள் பட்டியலிடப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி ஆணைக்குழு இன்று தெரிவித்தது. தொலைபேசி மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்களை கையளிக்கும் உத்தரவுக்கு இணங்குவதாக பெர்பச்சுவல் நிறுவன குழுமத்தின் தலைவரின் தனிப்பட்ட உதவியாளரான ஸ்டீவ் சாமுவேல் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி விஸ்வடி லிவேரா தெனகோன் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தால் அதன் பிரதிபலனை அனுபவிக்க வேண்டி ஏற்படும் என்றும் ஆணைக்குழு என்று குறிப்பிட்டுள்ளது. ரவி கருணாநாயக்கு பரிமாறியுள்ள குறுந்தகவல்களின் செல்லுபடித்தன்மை தொடர்பில் அர்ஜுன் அலோசியஸின் சட்டத்தரணிகள் இன்று ஆணைக்குழு முன்னிலையில் கேள்வி எழுப்பியுள்ளனர். தடயவியல் ஆய்வாளர்கள் மூலம் இதனை ஆய்வுக்குட்படுத்துமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சாட்சியங்களை தொடர்ந்தும் திறம்பட முன்வைத்து அதனை நிரூபிப்பதாக சட்டமாதிபர் திணைக்களம் இதன்போது தெரிவித்துள்ளது. இபிஎஃப் அதிகாரி சமன்குமார் தொடர்பில் கிடைத்த முறைப்பாடு அர்ஜுன் மகேந்திரனின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அதற்கு சாட்சியம் கூறியதாக இலங்கை மத்திய வங்கியின் உதவி ஆணையாளர் ஆனந்த் ஜெயலத் இன்று சாட்சி வழங்கியுள்ளார். சாட்சி இல்லாமல் இருந்த போதிலும் மத்திய வங்கியின் அதிகாரிகளுக்கு பாரிய சந்தேகம் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி இன்று நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் 32 பேர் கையொப்பமிட்டுள்ள இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன உள்ளிட்ட சிலர் பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் நீல் இதவிலவிடம் இன்று மாலை கையளித்தனர். நிதி தொய்தாக்கல் மற்றும் நிதி கொடுக்கல் வாங்கலை அறிவிக்கும் சட்டத்தை மீறியமை, அர்ஜுன் அலோசியஸை பாதுகாக்க தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கியமை, முறையற்ற பொருளாதார பயன்களை அனுபவித்தல் மற்றும் பாரிய நிதி கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புபட்டுள்ளமை உள்ளிட்ட விடயங்கள் காரணமாக பாராளுமன்றத்தின் நம்பிக்கை சீர்குலைந்துள்ளது
உள்ளதாக அந்த பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரவி கருணாநாயக்க தொடர்ந்து அமைச்சு பதவியை வகித்தல் தேசிய பொருளாதாரத்தின் கௌரவத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் அனைத்து அமைச்சு பதவிகளிலுமிருந்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன முன்னணியும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஊழல் மோசடிக்கு எதிரான அனைவரும் எம்முடன் இணைந்து இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு வாக்களிப்பார்கள் என நான் எண்ணுகின்றேன். முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஆணைக்குழு முன்னிலையில் அவர் நேற்று சாட்சியமளித்தார். அவரின் சாட்சியை முழு நாடும் அவதானித்துள்ளது. வெளியே வந்து 2 விடயங்களை கூறினார். அருகில் உள்ளவர்களிடம் கவனமாக இருக்குமாறு கூறினார். அமைச்சர் மலிக் சமர விக்ரமவுக்கே அதனை கூறினார். நம்பிக்கையில்லா பிரேரணையை இன்று கையளித்தோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அனைவரும் ரவி கருணாநாயக்குக்கு எதிராக வாக்களிப்பர். அத்துடன் மக்கள் விடுதலை முன்னணியும் அவருக்கு எதிராக வாக்களிக்க உள்ளதாக கூறியுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் கெஹலிய ராமகுவெல்லவின் மகனின் திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னரே நம்பிக்கையில்லா பிரேரணையை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் இன்று கையளிப்பதற்கு சென்றனர். ரோஹித அபயகுணவர்தன உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். உங்களின் நெருங்கிய சகோதரரான முன்னாள் அமைச்சர் ஒருவர் ஆணைக்குழு ஒன்றுக்கு அப்போது அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் என்னை பாம்பு தீண்டியதால் வர முடியாது என கூறினார். அதன் பின்னர் எனக்கு நினைவில்லை என மற்றும் ஒருவர் கூறினார். நோயாளர்களா அரசியலில் ஈடுபடுகின்றனர்? තමන්ගේ ජීවිතේ ප්‍රධාන කාරණා සම්බන්ධයෙන් මතක නැහැ කියනවා නම් ඒක මානසික රෝගයක් තියෙනවා ඩිමෙන්ෂියා කියලා. ඒ රෝගය අවංකවම වැළඳිලා තියෙනවා. ඊළඟ දවසේ කතා කරමු. අපි එක ප්‍රශ්නයක් කියලා කිව්වේ. මේ අහන්නකො දෙයියනේ ඒගොල්ලන්ගෙන් අහන්න අපෙන් අහන්න ඕනේ නැහැ. குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட பலர் இந்த அரசாங்கத்தில் உள்ளனர். அது உண்மை. அதனை கூறுவதற்கு எமக்கு ஜனநாயக உரிமை உள்ளது. எனினும் நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். எமது அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தொடர்பாக விசாரணைகள் எமது அரசாங்கத்திற்குள்ளேயே இடம்பெறுகின்றது. கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் எவ்வித விசாரணையும் முன்னெடுக்கப்படவில்லை. அதனால் இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு அமர்த்திய மக்களுக்கு இந்த அரசாங்கத்தை திட்டுவதற்கு உரிமையுள்ளது. இந்த அரசாங்கத்தை விமர்சிக்க மக்களுக்கு உரிமையுள்ளது. ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய செயற்திட்டத்தின் 3ஆம் நாள் இன்றாகும். ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவோம் தேசிய செயற்திட்டம் மூலம் கிளிநொச்சி மற்றும் ஹம்பாந்தோட்டை பகுதிகளை சேர்ந்த மக்கள் இன்று தெளிவூட்டப்பட்டனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் ரத்தினபுரம், கனகாம்பிகை குளம், திருவையாறு, பரவிப்பாஞ்சான் ஆகிய பகுதிகளுக்கு எமது குழுவினர் சென்றனர். இதன்போது துண்டு பிரசுரங்கள் வழங்கி மக்கள் தெளிவுபடுத்தப்பட்டனர். பார்லிமெண்ட்ல போய் அவங்களுக்குரிய சம்பளத்தான சண்டை பிடிக்கிறாங்களா? அவங்க எங்களை பத்தி யோசிக்கிறாங்க இல்லையே. அவங்களுக்கு இவ்வளவு தான் சம்பளம் வேணும், இவ்வளவு எனக்கு ஒரு லட்சக்கணக்கு சம்பளம் வேணும். அவங்க லட்சக்கணக்கு சம்பளம் தான் தங்களோட குடும்பம் தான் பாக்குறாங்க. நாங்க தெரிவு செஞ்சு அனுப்புனார்கள் தங்களோட குடும்பம் தான் பாக்குறாங்க. எங்களை பத்தி யோசிக்கிறாங்க என்னன்ற எங்களை நாட்டை பத்தி யோசிப்பாங்க. தங்களோட குடும்பம் தான் யோசிக்கணும், நாட்டை பத்தி யோசிக்கிறே இல்லை. அப்படியாக தெரிவு செஞ்சு அனுப்புறதால ஒரு பிரயோஜனமே இல்லை. இலங்கையில் அரசியல் சார்ந்தது, அரசியல் சாராததாக ஊழல் மோசடிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதுகளை நாங்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறோம். எமது சமுதாயம் இனிவரும் காலங்களில் எமது பிள்ளைகள் இந்த ஊழல் மோசடியில் பாதிக்கப்படாமல் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துக்குள் நாங்கள் செல்வதற்கு இந்த ஊழல் மோசடி முற்றாக இலங்கையில் நீக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாட்டில் நடக்கின்ற ஊழல் மோசடியை நடைபெறாமல் எமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை முறைகள் எமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாட்டில் மாபெரும் எங்கே பார்த்தாலும் ஊழல் தான் நடக்கின்றது. எங்கே போனாலும் ஊழல் மோசடிகள். ஆனால் மக்களுக்கு அது சொந்தமாக நடைபெற வேண்டும். எந்த ஒரு கொடுக்கின்ற வடக்கிலே கிழக்கிலே கொடுக்கின்ற வருகின்ற உதவிகள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் அதில் எந்த விதமான ஊழல் நடைபெறக்கூடாது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பளை, இயக்கச்சி, கரந்தாய், முகமாலை ஆகிய பகுதிகளுக்கும் எமது குழுவினர் இன்று சென்றிருந்தனர். ஊழல் நடக்குதுன்னா எவ்வளவோ சனம் வெளியில் எங்களை போல இன்னும் கஷ்டப்படுது. அந்த மத்திய வங்கியால இருக்கிற பணத்தை கொண்டு இதண்டா ஒரு சின்ன ஊக்குப்பி கொடுத்தா கூட எங்களை போய் இத்தனை பேரை வளர்க்கலாம். அதுக்கு கூட பாருங்க, எங்களுக்கே தெரியாது என்னென்ன உள்ளுக்கு நடக்குதோ இல்லையோ.
இதேவேளை எமது மற்றைய குழுவினர் ஹம்பாந்தோட்டை பகுதிக்கு சென்று மக்களை தெளிவூட்டினர். ஊழலுக்கு எதிரான இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சூரியவேவ, மகைதிவேவ உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் எமது குழுவினர் சென்றிருந்தனர். முறைகள் கொடுக்கல் வாங்கலுடன் மேலும் சில தரப்பினரும் தொடர்புபட்டுள்ளமையினால் அது குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என ஊழலுக்கு எதிரானவர்கள் தெரிவிக்கின்றனர். பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான முதல் கூட்டம் 2015 ஆண்டு பிப்ரவரி 26 இடம்பெற்றது. அதிவேக வீதியின் திட்டங்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக 15 பில்லியனை அவசரமாக பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக கொள்கை வகுப்பு மற்றும் பொருளாதார விவகார அமைச்சு 2015 ஆண்டு மார்ச் 6 வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அவ்வேளையில் நிதியமைச்சராக இருந்தவரும் பெருந்தெருக்கல், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் உயர்கல்வி அமைச்சர், திரைசேரியின் செயலாளர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்த இந்த கூட்டத்தில் மலிக் சமரவிக்ரமவும் பங்கேற்றார். மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்படாத அரசாங்கத்தின் எவ்வித பதவிகளையும் வகிக்காத சந்தர்ப்பத்தில் மலிக் சமரவிக்ரம இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டபோது அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பதவியை வகித்தார். தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதாக நியூஸ் ஃபர்ஸ்ட் அந்த வேளையில் வினவிய போது அவர் உறுதிப்படுத்தியிருந்தார். ரவி கருணாநாயக்க, மலிக் சமரவிக்ரம, கபீர் ஆஷிம், மத்திய வங்கியின் ஆளுநர், திரைச்சேரியின் செயலாளர் ஆகியோர் இதில் கலந்து கொண்டதாக கோப் குழுவில் தெரிவிக்கப்பட்டது. இவர்கள் அனைவரும் இன்று முறிகள் மோசடியுடன் தொடர்புபட்ட முக்கிய நபர்களாக மாறியுள்ளனர். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தவிசாளர் மலிக் சமரவிக்ரம மற்றும் தற்போதைய பொதுச் செயலாளர் கபீர் ஆசிம் ஆகியோரையும் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக அழைக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆடிவேல் சக்திவேல் விழாவை முன்னிட்டு கந்தபெருமானின் வேல்பவனி 2வது நாளாக இன்றும் இடம்பெற்றது. திருகோணமலை ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் தேவஸ்தானத்தில் ஆரம்பமாகிய இன்றைய வேல்பவனி குருநாகல் கதிரேசன் கோயிலை சென்றடைந்தது. சிவபூமி என போற்றப்படுகின்ற இலங்கை திருநாட்டின் பாரம்பரிய விழாவான ஆடிவேல் விழாவை நாடு முழுவதும் வாழும் மக்களை ஒன்றிணைத்துக் கொண்டாடும் முயற்சியாக ஆடிவேல் சக்திவேல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. MTV MBC ஊடக வலையமைப்பு நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து நடாத்துகின்ற இந்த விழாவின் 2ஆம் நாள் பவனி இன்று திருகோணமலை ஸ்ரீ பத்திரகாளியம்பாள் தேவஸ்தானத்தில் இருந்து ஆரம்பமாகியது. தமிழிலங்கை நாயனா அருணகிரி தமிழ் போதுமா அடியவர் கூக்குரல் ராகமா ஆயிரண்டு செவிக்கும் வேண்டுமா கங்கா கடம்பா அருள் தாரோ. கிழக்கிலங்கையின் கலைக்கோயில் என வர்ணிக்கப்படும் திருகோணமலை ஸ்ரீ பத்திரகாளியம்பாள் ஆலயம் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. இந்த விபரமானது இந்தியாவிலே மிகவும் 6 படை வீடுகளிலே ஒன்றாகிய திருச்செந்தூர் ஆலயத்திலே இந்த வேல் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த பெருமானுடைய கரங்களிலே பூஜித்து அதனை கொண்டு வந்து இலங்கையிலே முதலாக செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்திலே அங்கே வைக்கப்பட்டு இன்று திருகோணமலை அருள்மிகு ஸ்ரீ பத்திரகாளி அம்பாள் ஆலயத்திலே வைக்கப்பட்டு இன்று இங்கிருந்து புறப்பட்டு கொழும்புக்கு சென்று ஜிந்துப்பிட்டி ஆலயத்திலே வைக்கப்பட்டு அங்கிருந்து பெருமான் நேரடியாக அந்த வழியை நோக்கி அப்படியே கதிர்காமத்துக்கு செல்வார் என்பதை நாங்கள் அறியத் தருகின்றோம். முருகனை பார்த்துட்டோம், அவ்வளவு பெரிய சந்தோஷம். கதிர்காமத்தில் போய் பார்க்காதவர்கள் இந்த இடத்திலேயே இந்த வேலை தரிசிக்க வேண்டிய ஒரு இது கிடைச்சிருக்கு. அதுக்கு சக்தி டிவிக்குத்தான் நன்றி. தொடர்ந்து ஓராண்டும் சிறப்பாக செய்யணும் என்று இந்த வேல் தரிசித்து கிடைச்சது எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் நினைக்கிறேன் மக்களால் அனைவரும்.
இன்றைக்கு இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த பாக்கியம் இந்த ஆடிவேலும் சக்தி வேலும் எல்லாருக்கும் இந்த முருகன் நல்ல கொடுக்கணும், எல்லா சுவரோடும் வந்து இறைவனம் வந்தாடுறோம். எங்களுக்கு மிக சந்தோஷமா இருக்குது. நாங்கள் இந்தியா போய் தான் முருகனை சந்திக்கணும். திருச்செந்தூர்ல இருந்து வந்த ஆடிவேல் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, மிக சந்தோஷமா இருக்கு. கண்டு தரிசிக்கிறவங்களை கொடுத்து வச்சிருக்கேன். பெரிய சந்தோஷம், சொல்லவே இல்லாத சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. நடந்து பார்த்து கிடைக்கிறது பெரிய தரிசனம். அவரை பார்க்காம இருக்கிற எங்களுக்கு அவர் தான் எங்களுடைய தமிழ் தெய்வம். அவர் தான் எங்களுக்கு அவர் அடியில நாங்க விழுந்து கும்பிடணும் என்று எங்களுக்கு சரியான ஆசை ஐயா. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் இப்படியா நீங்க இந்த நீர் எடுத்துக்கொண்டு வாங்க, இந்த வேலைக்கு நாங்க ஆதரவா இருப்போம். வேல்பவனி திருகோணமலை நகர் ஊடாக கந்தளாய் நோக்கி பயணித்தது. வேல்பவனியை கந்தளாய், ஹபரண, தம்புள்ளை, குருநாகல் பக்தர்கள் வழிபட்டனர். முருகனின் 6 படை வீடுகளில் ஒன்றான சம்ஹார திருத்தலம் திருச்செந்தூரில் பூஜிக்கப்பட்ட வேலாயுதத்தினை தரிசிக்கும் வாய்ப்பு இலங்கை வாழ் பக்தர்களுக்கு கிட்டியுள்ளது. இதன்போது மக்களின் காணிக்கைகளை கட்டுவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் மக்களின் காணிக்கைகள் அனைத்தும் கதிர்காமக்கந்தன் ஆலயத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளது. 5ஆம் தேதி சனிக்கிழமை கொழும்பு ஜெயந்தி நகர் ஜிந்திப்பட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் இருந்து திருவீதி உலாவாக வேல்பவனி கொழும்பு பிரெய்ரூ பிளேஸில் உள்ள கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைமையக வளாகத்தை வந்தடைய உள்ளது. அன்றைய நாள் முழுவதும் ஆடிவில் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டு கந்த புராணம் போற்றும் கதிர்காமக்கந்தன் ஆலயம் வரை வேல்பவனி முன்னெடுக்கப்பட உள்ளது. வேல்பவனி நாளைய தினம் குருநாகல் கதிரேசன் கோயிலில் ஆரம்பமாகி வரக்காப்புல ஊடாக ஜெயந்தி நகர் ஜிந்திப்பட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தை சென்றடைய உள்ளது. தமிழிலங்கை நாயகா அருணகிரி தமிழ் போதுமா அடியவர் கூக்குரல் ராகமா. இந்த காட்சி எமக்கு முன்னால் அளித்ததற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தரிசனத்தை தந்த சக்தி FM டிவிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான ட்ரைலட் பார் தொடர் விசாரணையில் வழக்கு தொடுநர் சார்பில் நெறிப்படுத்தப்பட்ட அனைத்து சாட்சி பதிவுகளும் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. ட்ரைலட் பார் தொடர் விசாரணை 13வது நாளாக யாழ் மேல் நீதிமன்றத்தில் இன்று இடம்பெற்றது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்கவாசகர் இளஞ்செழியன், அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோருடன் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசி மகேந்திரன் தலைமையில் யாழில் இந்த விசாரணை நடைபெறுகின்றது. விசேட வழக்கு தொடுநரான சட்டமாதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமாரரட்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரட்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகியுள்ளனர். இன்றைய சாட்சி பதிவின் போது 53 மற்றும் 11ஆம் இலக்க சாட்சியாளர்கள் தமது சாட்சியங்களை பதிவு செய்திருந்தனர். வழக்கின் 53வது சாட்சியாளரான ஜென்டெக் நிறுவனத்தின் சிரேஷ்ட விஞ்ஞானி கலாநிதி ருவான் இளைய பெறுவார் நீதிபதிகள் முன்னிலையில் தமது சாட்சியத்தை பதிவு செய்திருந்தார். இதேவேளை மாணவியின் மூக்கு கண்ணாடியை பெற்றுக் கொள்வதற்கு உதவி புரிந்த நபர் வழக்கின் 11வது சாட்சியாளராக இன்று சாட்சியமளித்துள்ளார். 6ஆம் இலக்கு எதிரியான பெரியாம்பி எனப்படும் துஷாந்தனின் வீட்டுக்கு அருகில் வசிக்கும் 76 வயதான ஜேம்ஸ் அந்தோனி பிள்ளை என்பவரை இந்த சாட்சியத்தை வழங்கியதுடன் மாணவி வித்யாவின் மூக்கு கண்ணாடியையும் அடையாளம் காட்டியுள்ளார். வழக்கு தொடுநர் சார்பில் அனைத்து சாட்சியங்களையும் நெறிப்படுத்தும் நடவடிக்கை இன்று நிறைவு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து எதிரிகள் தரப்பு விளக்கமளிப்புக்கு 3 அடங்கிய நீதிபதிகள் குழாத்தினரால் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. 9 எதிரிகளும் சாட்சி கூண்டில் ஏறி சத்திய பிரமாணம் அடிப்படையில் தனித்தனியாக வாக்குமூலத்தை வழங்க உரிமை உண்டு என நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். அந்த வாக்குமூலங்கள் குறுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் எனவும் நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். எனினும் எதிரி கூண்டில் இருந்தவாறு வாக்குமூலங்கள் வழங்க முடியும் எனவும் அது தொடர்பில் சத்திய பிரமாணங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டாது எனவும் 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் தெரிவித்துள்ளது. மேலும் எதிரி கூண்டில் இருந்து வழங்கப்படும் வாக்குமூலம் தொடர்பில் குறுக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இதேவேளை எதிரிகள் எவ்வித கருத்துக்களையும் தெரிவிக்காது மௌனம் காப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு எனவும் எதிரிகள் தரப்பில் சாட்சியங்களை அளிக்க உரிமை உண்டு எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். எதிரி தரப்பில் சாட்சியங்கள் இருப்பின் அவற்றை மன்றுக்கு அழைத்து அதனை நெறிப்படுத்த முடியும் எனவும் அறிவித்த நீதிமன்றம் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியது. குற்றவியல் கோவை பிரிவு 1 கீழ் அனைத்து எதிரிகள் சார்பிலும் சாட்சியங்கள் உள்ளதாகவும் சாட்சியங்களை அழைத்து மன்றில் நெறிப்படுத்த கால அவகாசம் வேண்டும் என எதிரி தரப்பு சட்டத்தரணிகளினால் கோரப்பட்டுள்ளது. அதற்கமைவாக மன்று இந்த கோரிக்கையை ஏற்று எதிர்வரும் 28, 29 மற்றும் 30 தேதிகள் அதேபோன்று செப்டம்பர் மாதம் 4, 11, 12, 13, 14 மற்றும் 15 தேதிகளில் சாட்சியங்களை நெறிப்படுத்த முடியும் என அறிவித்த நீதிமன்றம் எதிரிகளுக்கான கால அவகாசத்தை வழங்கியுள்ளது. அதற்கமைய எதிரிகள் 9 பேருக்குமான விளக்கமறியலை எதிர்வரும் 28 தேதி வரை நீடித்து ட்ரையல் பார் விசாரணையின் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். எதிர்வரும் 11 தேதிக்குள் எதிரிகள் தரப்பு சாட்சியங்களின் பட்டியலை வழக்கு தொடுநரான சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு வழங்கி அவர்களூடாக நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வழக்கு நடவடிக்கையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவிருப்பின் அது தொடர்பில் எதிர்வரும் 28 தேதி எதிரி தரப்பு சாட்சியங்களை நெறிப்படுத்துவதற்கு முன்னர் திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் என நீதிபதிகள் அறிவித்துள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தியாகராசா துவாரகேஸ்வரன் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பொன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார். அந்த வீடியோ கிளிப்பை பதிவிடும் பொழுது சற்றேனும் இந்த சமூக வலைத்தளம் சிந்தித்ததா? ஒரு சமூக வலைத்தளம் லைவாக விட்டிருக்கின்றது, இன்னொரு சமூக வலைத்தளம் அடித்து விரட்டப்பட்ட. நான் இதை அடுத்த தினமே நான் ஊடகத்துக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன். இபிடிபியினர் தாக்க முற்பட்டார், போலீசார் என்னை வெளியே அனுப்பியிருந்தார்கள். அந்த சமூக வலைத்தளத்தில் பிரசுரிக்கும் பொழுது இதே லலித் ஜெயசிங்க என்ற 24 நான்கா சிறையிலே இருக்கின்றார். அவரும் அந்த இடத்திலே நிற்கின்றார். ஆனால் வீட்டி தமிழ்மாறனை மறைக்கப்பட்டிருக்கின்றார். இதே பிரதி போலீஸ் மா அதிபர் இன்று உங்களுடைய குடும்பம் மீது ஒரு வீடியோ கிளிப்பை நீதவான் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துகின்றார் என்றால் ஏன் இந்த வீட்டி தமிழ்மாறன் இந்த கார்ல ஏற்றி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வந்து கொழும்புக்கு செல்லும் மட்டுமுள்ள விடயத்தை சொல்லவில்லை? ஏன் வீட்டி தமிழ்மாறனுடன் புங்குடுதீவு சர்வோதய மண்டபத்திலே நடந்த கூட்டத்தினுடைய விடயத்தை கூறவில்லை? ஆகையாலே இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கின்றார்கள். ஒருபோதும் எங்களுடைய குடும்பம் எத்தகைய சூழ்நிலையிலும் எத்தகைய நீதி விசாரணைகளையும் எத்தகைய சட்டத்தின் முன்னும் பதிலளிக்க தயார். நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிப்பீடம் ஏறும்போது மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியிருந்தது. நாட்டின் சிறு ஏற்றுமதி பயிற்சியாளர்களுக்கும் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தனர். மலேகம் உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் பலர் மிளகு பயிர்ச்செய்கையை தமது வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். மிளகு ஏற்றுமதி மூலம் நாட்டுக்கு அதிகளவில் அந்நிய செலாவணி கிடைத்தாலும் தற்போது அது இடம்பெறுகிறதா என்பது கேள்விக்குரியே. ஏற்றுமதிக்கு பதிலாக அரசாங்கத்தின் பலம் பொருந்திய சிலரின் செல்வாக்கில் இலங்கைக்கு தற்போது மிளகு இறக்குமதி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இலங்கையின் தரமான மிளகிற்கு கேள்வி குறைவடைந்துள்ளது. பண்டாரவெளை நாரங்கள பகுதி மிளகு செய்கையாளர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தமது கவலையை இவ்வாறு வெளியிட்டனர். மிச்ச காலமா இந்த மிளகு உற்பத்தி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால பச்சை மிளகு இப்ப விற்கிறாங்க. இந்த பச்சை மிளகு 190 ரூபாய்க்கு விற்கிறாங்க. காஞ்ச மிளகு வாங்குறாங்க 900 ரூபாய்க்கு வாங்குறேன்னு அரசாங்கம் சொல்லுது. ஆனா 900 ரூபாய்க்கு வாங்கல, எங்ககிட்ட வாங்குறாங்க 700 ரூபாய்க்கு. வெளியிடத்துல இருந்து உற்பத்தி செய்து அங்கிருந்து கொண்டாந்து இங்க கொடுக்க போறேங்கிறாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு இது சரியான மாதிரி ஒரு பாதிப்படையும் நேரத்துல நாங்க மட்டும் இல்ல, இங்க இருக்கிற தொழிலாளர்களும் நிறைய பாதிப்படைவாங்க. நாங்க மிளகு புடுங்கிட்டு வந்து காய போட்டு இந்த இதெல்லாம் உதுத்து காம்பெல்லாம் வேறையாக்கி புடைச்சி எடுத்து எங்களுக்கு வெள்ளாமையில பலன் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா 650 ரூபா கொடுக்குறாங்க. காய வச்சு எல்லாம் செஞ்சு கொண்டு போய் ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கொண்டு போய் தான் கொடுக்கணும். அப்படிங்கிற வாகன செலவு எல்லாத்தையும் பார்க்கும்போது பெரிய நஷ்டத்துல தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். முன்னர் 1400 ரூபாவுக்கு வாங்கிய ஒரு கிலோ மிளகை தற்போது 700 ரூபாவுக்கே வாங்க முடிந்துள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இப்பொழுது மிளகு 700 ரூபாய்க்கு தான் நாங்கள் வாங்கின்றோம். கடந்த காலையில் 1400 ரூபாய்க்கு வாங்கிய மிளகு இப்பொழுது 700 ரூபாய்க்கு தான் வாங்கின்றோம். தரமான மிளகு. இம்முறை கடுமையான நிறைய உற்பத்தி ஆகியுள்ளது. இதனால் பொதுமக்கள் விலை குறைவினால் பாதிக்கப்படைந்துள்ளார்கள். தொடர்ந்து இதே நடைமுறை ஆகுமானால் மக்கள் மிளகு உற்பத்தியை
தொடர்ந்து செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. மேலும் பச்சை மிளகு 400 ரூபாய் அளவில் சென்ற மிளகு இப்பொழுது நாங்கள் 170 ரூபாய் 165 ரூபாய் தான் வாங்கிக் கொண்டிருக்கின்றோம். உள்நாட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து அப்பாவி மக்களுக்கு உதவுவதற்கு பதிலாக அரசாங்கம் மிளகை இறக்குமதி செய்யுமாக இருந்தால் இவர்களின் வாழ்வாதாரம் மேலும் பாதிக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள கடற்படையின் முன்னாள் புலனாய்வு பிரிவு உறுப்பினர் லெப்டினன்ட் கர்னல் பிரசாத் சந்தன ஹெட்டியாராச்சி காணாமல் போயுள்ளதாக அவரின் மனைவி முறைப்பாடு செய்துள்ளதாக வெள்ளம்பிட்டிய போலீசார் இன்று நீதிமன்றத்தில் அறிவித்தனர். பல தடவைகள் நீதிமன்றத்தை புறக்கணித்ததன் காரணமாக மேன்முறையீட்டு மற்றும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் சந்தேக நபருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் 2வது பிரதிவாதியாக இருக்கும்போது மேல் நீதிமன்றத்தால் விடுவித்து விடுதலை செய்யப்பட்ட போதும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் அவர் சந்தேக நபராக மீண்டும் பெயரிடப்பட்டுள்ளார். 8 வருடங்களுக்கு முன்னர் கொழும்பை அண்மித்த பல பகுதிகளில் வெள்ளை வேனில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் சந்தேக நபருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான லெப்டினன்ட் கர்னல் பிரசாந்த் சந்தன ஹெட்டியாராச்சி தலைமறைவாகவில்லை என்றால் நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளாரா என்பது தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக கொழும்பு மேலதிக நீதவான் ரங்க திசாநாயக்க முன்னிலையில் போலீசார் இன்று அறிவித்துள்ளனர். தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தில் மரையொன்று வேட்டையாடப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்துக்கு பிரவேசித்த மரையொன்றை வேட்டையாடி அதனை இறைச்சிக்காக சிலர் முயற்சித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதிக்கு போலீசார் விரைந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதனை அடுத்து சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியிலும் ஆதிக்கம் செலுத்தியுள்ள இந்தியா 3 விக்கெட் இழப்புக்கு 344 ஓட்டங்களை முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. இதேவேளை இலங்கை அணியின் வேகப்பந்து வீச்சாளரான நுவன் பிரதீப் உபாதைக்குள்ளானதுடன் அவரது நிலை குறித்து நாளையே தீர்மானிக்க முடியும் என பயிற்றுநரான நிக்கி போதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பிலான விரிவான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். வணக்கம்.